Hey, hello friends. இந்த வீடியோல நம்ம template literals and tag templates அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். இது ES6ல வர மூணாவது வீடியோ and இதுக்கு முன்னாடி இந்த சீரிஸ்ல ரெண்டு வீடியோ போட்டுருக்கேன். அதை கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ template literalsனா என்னன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸ்ட்ரிங் பண்ணுறதுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்கு ES6க்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ ஒரு string1 அப்படின்ற ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம், இல்லைனா டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஸ்ட்ரிங்ஸை க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸ்ட்ரிங் அப்படின்னு கொடுத்துறேன், string2 அப்படின்னு கொடுத்துறேன். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரிங்ஸை க்ரியேட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இதில் சில ட்ராபேக்ஸ் இருந்துச்சு. இதுக்காக தான் நம்ம டெம்ப்ளேட் லிட்ரல்ஸை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஓகே, ஸோ இது நார்மலாக ரன் ஆகுது. இதில் இருந்த ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா மல்டிலைன் வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. இன்கேஸ் நான் வந்து இந்த மாதிரி கொடுக்குறேன், இல்லைனா இந்த மாதிரி ரெண்டு லைனாக கொடுத்தோம் அப்படின்னா இதை ரன் பண்ணும்போது எரர் வரும். ஏன்னா இது வந்து மல்டி லைனை ஹேண்டில் பண்ணாது. ஸோ இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுவோன்னா /n அப்படின்றத கொடுக்கணும். ஸோ இதை கொடுத்துட்டு ரன் பண்ணும்போது ப்ராப்பராக ரன் ஆகும், ரெண்டு லைனில் வரும். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரிங். இன்கேஸ் இது வந்து ரொம்ப பெரிய ஸ்ட்ரிங்காக இருக்குன்னா /n வந்துட்டு நடுவில் நிறைய இடத்துல இருக்கும். ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து ஒரு அரேவை க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போது இந்த எக்ஸாம்பிள் வேணாம், இதுக்கு பதிலாக ஒரு அரேவை க்ரியேட் பண்ணிவிட்டு மல்டிலைன், ஸோ இந்த மாதிரி ஒரு அரேவை க்ரியேட் பண்ணுவோம். இதை இப்போது ஜாயின் பண்ணலாம். எதை யூஸ் பண்ணினா /n யூஸ் பண்ணி. இப்போது இதை ரன் பண்ணும்போது மல்டிலைனாக க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஒர்க் பண்ண வேண்டியது இருந்துச்சு மல்டிலைன் கொண்டு வரதுக்கு. ஸோ இந்த விஷயத்தை வந்து இந்த டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணும். எப்படின்னா ஜஸ்ட் நம்ம இந்த மாதிரி டிக் சிம்பிள் கொடுத்தா போதும், இது வந்து ஆட்டோமேட்டிக்காக மல்டி லைனில் வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். சேம் இங்கேயும் இதுதான், /n வந்து தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போம். இப்போது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி மல்டி லைன் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த கேப்ஸும் கரெக்டாக எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு யூஸ் கேஸ். இதுக்கப்புறமா இன்னொரு யூஸ் கேஸ் இருக்குது. அது என்னென்னா இந்த வேரியபிள்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்துட்டு let a அப்படின்னு வச்சுக்குவோம் 10, let bன்னு வச்சுக்குவோம் 20ன்னு வச்சுக்குவோம். இப்போது இந்த சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த வேரியபிளை ஷோ பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவோன்னா இன்னொரு சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு a + b அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த அவுட்புட் கரெக்டாக வரும். ஸோ 30 அப்படிங்கிறது வந்திருக்கு. ஸோ இது வந்து நிறைய டைமில் வந்து கன்ஃபியூசிங்காக இருக்கும். எனக்கும் நிறைய டைம் கன்ஃபியூஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்லையும் நம்ம டெம்ப்ளேட் லிட்ரல் வச்சு ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இதுக்கு $, அப்படின்ற இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு 2 கர்லி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு நடுவில் என்ன எக்ஸ்ப்ரெஷன் வேணால் எழுதலாம். ஸோ இப்போது ரன் பண்ணுறோம், 30 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதை இப்போது ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே வந்து நம்ம டெர்னரி ஃபங்க்ஷன் கூட, டெர்னரி ஆப்ரேட்டர் கூட யூஸ் பண்ண முடியும். இஃப், அதாவது டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது இஃப் கண்டிஷன் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டெர்னரி ஆப்ரேட்டரும் எழுத முடியும். ஓகே, ஸோ இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வரும், இந்த இடத்துல கோலன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை ரன் பண்ணும்போது 30 அப்படின்னு வந்திருக்கு. இன்கேஸ் 31 அப்படின்னு வரும்போது not 30 அப்படின்னு வரணும். ஓகே, சூப்பர். ஸோ இந்த மாதிரி யூஸ் கேஸுக்கு நம்ம டெம்ப்ளேட் லிட்ரல்ஸை யூஸ் பண்ணலாம்.
ஸோ அடுத்து இன்னொரு புது ஃபீச்சர் நான் என்ன பார்த்தேன்னா டேக்டு டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறது எனக்கும் புதுசாக இருந்துச்சு. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். ஆனால் அதோட ரியல் யூஸ் கேஸ் வந்து எனக்கு இன்னும் தெரியலை. பட் சம்டைம்ஸ் எங்கேயாவது யூஸ் ஆகலாம். ஸோ அதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகே, இந்த டேக்டு டெம்ப்ளேட்ஸ் அப்படிங்கிறது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எழுதுவோம், ஏபிசி அப்படின்னு வைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் செகண்ட் அப்படின்ற 2 ஆர்குமெண்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் இதை லாக் பண்ணிடலாம், கன்சோல் பண்ணிவிட்டு. ஸோ இதில் வந்து கால் பண்ணணுன்னா ஏபிசி அப்படின்னு கொடுத்துட்டு 1 2 அப்படின்னு நம்ம பாஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ இப்போ இதை ரன் பண்ணுறோம், 1 2 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுக்கு பதிலாக நம்ம வந்து இந்த மாதிரி டிக் யூஸ் பண்ண முடியும். ஸோ டிக் யூஸ் பண்ணி இதை டைரெக்டாக கால் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 1 2 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே வந்து ஸ்ட்ரிங்காக தான் அக்செப்ட் பண்ணணும். நம்ம நம்பராக கொடுத்தாலும் ஸ்ட்ரிங்காக தான் வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன வந்திருக்குன்னா ஒரு அரேக்குள்ளே 1 2 அப்படிங்கிறத எடுத்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ கேப் விட்டுட்டு வேறு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து ரன் பண்ணும்போது எல்லாமே வந்து ஒரு அரேக்குள்ளே வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா செகண்ட் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டில் எதுவுமே வரலை. இங்கே கமா யூஸ் பண்ணாலும் வரல, எம்டி ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணாலும், அதாவது எம்டி ஸ்பேஸ் கொடுத்தாலும் வந்து இது ரெண்டுமே தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த செகண்ட் ஆர்குமெண்ட் எப்போ எடுத்துக்கோம் அப்படின்னா நம்ம எப்போ இந்த மாதிரி இந்த டாலர் சிம்பிள் கொடுத்து இந்த ப்ராக்கெட்ஸ் கொடுக்குறோமோ அந்த டைம் வந்துட்டு ஒவ்வொரு டாலர் கொடுத்து வர்ற இந்த செக்ஷன் வந்துட்டு ஒவ்வொரு ஆர்குமெண்ட்டாக பாஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 2 + 2 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதை ரன் பண்ணும்போது 4 அப்படின்னு வருது. ஓகே, இப்போ நான் தேர்ட் ஆர்குமெண்ட் ஒன்று ஆட் பண்ணுறேன். தேர்டு, ஓகேங்களா. ஸோ இப்போது இதை ரன் பண்ணும்போது அன்டிஃபைன் அப்படின்னு வந்திருக்கு. ஏன்னா இங்கே கொடுத்துருக்கிற எல்லாமே இந்த ஃபஸ்ட் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்குள்ளே போயிடுச்சு. அண்ட் செகண்டில் வந்து இந்த எக்ஸ்ப்ரெஷன் போயிருக்கு. தேர்டு வந்து எதுவுமே இல்லை, ஏன்னா எந்த எக்ஸ்ப்ரெஷனும் கிடையாது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், இன்னொரு எக்ஸ்ப்ரெஷன் ஆட் பண்ணுவோம், 4 + 4. இப்போ இதை ரன் பண்ணும்போது 4 வந்திருக்கு, 8 வந்திருக்கு. ஏன்னா இந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து தேர்ட் ஆர்குமெண்ட்டாக போயிருக்கு. ஸோ இதான் வந்து டேக்டு டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட யூஸ் கேஸ் என்ன அப்படின்னு தெரியல, தெரியும் போது அதை கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.